மசாலாவின் வாசம் மனதை அள்ளும். பஞ்சு போன்ற இறால் துண்டு நாவில் கரையும். வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு ரெசிபீஸ்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியான மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், பிரியாணியோட ஃப்ளேவர். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு கை நிறையா கொத்தமல்லி, ஒரு கை நிறையா புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியில் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இறாலை சேர்த்துக்கிறேன். இறால் சின்ன இறாலாக இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு லப்பர் மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப நேரம் வெந்தாலும் இறால் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்தவுடனே நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வச்சு எடுக்கிறேன். மணமணக்கும் இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை கலரில் இருக்குன்னா நான் மிளகாப்பொடி கம்மியாக சேர்த்தனால கலர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாப்பொடி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பிரியாணி வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.